ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்பை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அலுவலக உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்கு. அதில வந்து பார்த்தோன்னா, நீக்க 40,000 50,000 சேலரில வேலை வேண்டும் அப்படி தேடுபவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, 6 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் வேலைக்கு தான் இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். எப்படி அப்ளை செய்வது? இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்குள்ளே லிங்க் இருக்கு. நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வைத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி நீங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்குள்ளேயே வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நடக்கப் போகுது? இதில வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போறாங்க? என்னென்ன கல்வி தகுதிகள்லாம் வந்து குடுத்துருக்காங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலாகவே வந்து தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவும் விருப்பம் உடையவர்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சேனலுக்குள்ளயே வந்து லிங்க் இருக்கு. அத வந்து நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மத்திய கடல் மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில ஸோ போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்களே அலுவலக உதவியாளருக்கு எப்படி அப்ளை செய்வது? என்னென்ன கல்வி தகுதிகள்லாம் வந்து குடுத்துருக்காங்க? என்னென்ன முடிச்சிருந்தா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸு, பாட்னி, ஜூவாலஜி சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காலேஜ் மூலமா நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிய பொறுத்தளவுக்கு இதுதான். ஓவராலாகவே வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு ஒரு ஒட்டுமொத்தமாகவே 6 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலுமே இந்த வேலைக்கு முன்னுரிமைலாம் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு. இருந்தாலும் நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா இந்த வேலையில முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடும் குடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய கடல் மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள கீழ்க்கண்ட பணிகளை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்த பொறுத்தளவுக்கு இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், காலி பணியிடங்கள், எண்ணிக்கை, தேர்வு செய்யும் முறை அனைத்தையுமே நாங்க வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்பளுக்கு எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, மத்திய கடல் மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில தான் நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை தான். ஒரு சூப்பரான சேலரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. அனைவருக்குமே தெரியும் மத்திய அரசு வேலையெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி ஓரளவு காலி பணியிடங்கள் வந்து 6 காலி பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. பணியிடத்த பொறுத்தளவுக்கு கொச்சின் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து பணியிடம் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க கொச்சின் வேலைய வந்து வேலை செய்யணும் விருப்பமுடையவரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதற்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாள் 24/1/2025லே வந்து தொடங்கிட்டாங்க. இப்ப கடைசி நாளாக 6/3/2025 இப்ப மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே குடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்கு. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பதவியின் பேர் வந்து யங் ப்ரொபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு ஒரு பதவிக்கான சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவே 42 பேசிக்காவே 42,000 வந்து கிடைக்கும். அதே மாரி இதுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னா, மீன்
வள அறிவியல் படித்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கடல் அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படித்திருக்கணும். ஸோ வேளாண் புள்ளிகள் விவரம், ஸோ புள்ளியியல், புவி தாவரவியல் ஆகியவற்றை முதுகலை பட்டங்களை வந்து ஸோ நீங்கள் வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடித்திருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வயது வரம்பு பொறுத்தளவுக்கு ஸோ வயது வரம்பு 21 வயதிலிருந்து ஸோ நீங்கள் வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 45 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து ஸோ இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதவியின் பேரும் யங் ப்ரொஃபஷனல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ஸோ அதே மாதிரி சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவும் 30 வந்து கிடைக்கும். ஸோ காலி பண்ணுங்க 2. ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி, ஸோ டிப்ளமோ ஹோல்டர், ஸோ ப்ளஸ் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, பாட்னி, ஃபிசிக்கல், மேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். 45 வயதுக்குள்ளே நீங்கள் ஸோ மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ பதவியின் பேர் 3 பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஓரளவுவே பேசிக்காக சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் காலி பணிகள் 2 ஓரளவு 6 காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட்டி, டிப்ளமா ஹோல்டர், ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். தகுதியுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. வயது வரம்பு அப்படின்னா இதுக்கு ஆண்கள் வயது வந்து பார்த்தீங்கன்னா 35, வயதுக்கு மிகாதவராக பெண்களுக்கு 40 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளேயே வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் பயன்பாட்டை அசல் துணை ஆவணங்களிலிருந்து ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை வந்து சேர்த்து 6/3 அன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதற்கு முன்னர் அவங்களுடைய மெயில் ஐடி என்ற முகவரி அனுப்புமாறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி வந்து இருக்குது. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்களுடைய நேர்முக தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும். நேர்காணல் நடைபெறும் நேரம் வந்து சொல்லிட்டாங்க. 18/3/2025 அன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி அளவில் நேர்காணல் வந்து நடத்தப்படும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு விருப்பமுடைய அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வெந்தாச்சு. உங்களுடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்டோடைய நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஏஜ், நீங்கள் வந்து என்ன பாலினம் அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து உங்களுடைய பர்மனெண்ட்டான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்மனெண்ட்டான அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கின்னு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் மார்க்கு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு அவங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்களே அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.